பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு ஹை ப்ரோட்டீன். நம்ம யூஸ்வலாக பச்சைப்பயிறு சுண்டல் அந்த மாதிரி தான் சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பச்சைப்பயிறு பராட்டா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆலு பராட்டா, கோபி பராட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு பரோட்டாக்கு 1/2 கப் பச்சைப்பயிறு நல்லா சுத்தமாக கழுவி 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஊற வச்ச பச்சைப்பயிரை ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியிலேயே அதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 5 பல்லு பூண்டு மெலிசா நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருங்க. பச்சைப்பயிறு அருமையாக வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பச்சைப்பயிறு பரோட்டாக்கு ஃபில்லிங் தயாராக இருக்குது. அடுத்தது பரோட்டாக்கு மாவு பிசையணும். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெதுவாக பிசையணும். மாவை நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்ச பிறகு ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 30 நிமிஷம் கழித்து நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக்கி தேய்க்கிற கல் மேலே வச்சு பாதி அளவு தேய்ச்சிருங்க. தேய்க்கும் போது நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கணும், ஓரம் கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு ஃபில்லிங் எடுத்து தேய்ச்சி வச்ச ரொட்டிக்கு நடுவில் வச்சுருங்க. வச்ச பிறகு ரொட்டி ஓரத்துலேருந்து நடு பக்கம் எடுத்துகிட்டு வந்து அது கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். இப்படி பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இந்த மாதிரி செஞ்ச பிறகு பரோட்டாவை மெதுவாக தேய்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா கொஞ்சம் கனமாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்காது. நான் கொஞ்சம் கனமாக தான் தேய்ச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எல்லா பரோட்டாவும் எடுத்து வச்சுருங்க. பச்சைப்பயிறு பரோட்டா எல்லாம் தேய்ச்ச பிறகு தவா சூடு பண்ணி பரோட்டாவை சுட போகிறோம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதை சுடணும். ஒரு பக்கம் பரோட்டா சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி அந்த பக்கமும் நல்லா ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் சுடணும். இப்போ 2 பக்கமும் நல்லா சுட்ட பிறகு கொஞ்சம் நெய் தடவி எடுத்துருங்க.
இந்த மாதிரி அருமையான பச்சைப்பயிர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா தயிர் பச்சடி இல்லைன்னா கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான பச்சை பயிர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்சுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் ஊறுகாய் தயிர் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.